கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையிலாதானே, எங்கேயும் எப்போதும் என் புறம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி என்னை ஆண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தன்னி வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. வணக்கம் சார், குரல் பதிவு சரியா இருக்குங்களா? கேக்குது சார், சரியா இருக்கு குரல் பதிவு. ஓகே 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 சார். வணக்கம் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ். இந்த நாள் இனிய நாள், உற்சாகமான ஒரு அருமையான நாளாக இந்த நாள் நமக்கு இருக்கிறது. இந்த ஒரு மணி நேர நிகழ்வு எம்எம்ஜி கம்யூனிட்டி ஸ்டார்ஸ் டெலகிராம் மீட்டிங்கிற்கு வந்திருக்கக்கூடிய எம்எம்ஜி கம்யூனிட்டியினுடைய மூத்த தலைவர் திரு மதிப்பிற்குரிய நம்மளுடைய குடும்ப தலைவர் திரு கே வாசனையா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் மிகப்பெரிய ஆளுமை கொண்ட நம்மளுடைய ட்ரெய்னர் திரு நங்கவழி பகுதியைச் சேர்ந்த கே வடிவேல் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதை போலவே நங்கவழி பகுதியைச் சேர்ந்த மிகப்பெரிய அழகான உச்சரிப்பை கொண்ட ஆளுமை மிகுந்த தலைவர், வயது முதிர்ந்தவர் ஐயா திரு கே மணி ஐயா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த நம்மளுடைய ட்ரெய்னர் எம்எம்ஜி கமிட்டி ஸ்டார்ஸ் லீடர் திரு ஆளுமை மிக்க மிகப்பெரிய ஒரு புரிதலை கொண்ட ஐயா திரு கே சண்முகம் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் உள்ள மூத்த உறுப்பினர்கள் எம்எம்ஜி கமிட்டியினுடைய ஸ்டார்ஸ் லீடர்ஸ் அனைவருக்கும் பிவிசி மெட்டா பார்ட்னர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு மணி நேர நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய அன்பு புதிய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் அழைத்து ஒரு இரண்டாவது வருமான வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா, அதில் நான் எவ்வாறு செயல்படுவது, அதில் எவ்வாறெல்லாம் நான் முதலீடு செய்வது, அதை எப்படி அந்த முதலீட்டு பணத்தை திரும்ப பெறுவது என்பதை பற்றிய அறிதலையும் புரிதலையும் தெரிந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து புதிய பார்ட்னர்கள் அனைவருக்கும் உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவரையும் இந்த ஒரு மணி நேர நிகழ்விற்கு வருக வருக என தெரிவித்துக் கொண்டு, இன்று நம்மளுடைய திட்ட விளக்கத்தை அளிப்பதற்காகவும் மற்றும் என்னை இந்த பிவிசி மெட்டாவுக்கு அறிமுகப்படுத்திய திரு அன்பு நண்பர், தோழர், பார்ட்னர் திரு நாகராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு,
அன்பு நண்பர்களே, நாம் இன்று ஒவ்வொருவரும் ஒரு வருமான வாய்ப்பு என்பதை மிகவும் அரிதாகவே நாம் பாத்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறோம். அது இரண்டாவது வருமான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு எட்டா கனியாவே இருக்கிறது. அதை நாம் அடைந்து விட்டாலே நாம் பாத்தீங்க அப்படின்னா தொடர் வருமானம், பேசிவ் இன்கம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்கும் பொருளாதார தன்னிறைவை பெறுவதற்கும் உரிய ஒரு வருமான வாய்ப்பை பெறுவதற்காகத்தான் நாம் இந்த 1 மணி நேர நிகழ்வில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆக அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய இன்றைய இளம் தலைமுறைகள் அனைவரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு படிச்சிருக்கீங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வருஷத்துல என்ஜினியரிங் இதுல பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வெளியில வர்றாங்க. அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 20% தான். அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 40% ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஆக அதே போலவே ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா நம்ம 3 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வர்றாங்க. அவங்களுக்கு 10% தான் பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு இருக்கு. அப்ப 30,000 பேர் தான். ஆக என்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ்ல 2 லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னா 20% வேலை வாய்ப்புனா 40,000 பேத்துக்கு வேலை அப்படிங்கும்போது 1,60,000 மக்கள் பாத்தீங்கன்னா என்ன வேலைக்கு போறாங்க? எல்லாம் அன்எம்ப்ளாய்டா தான் இருக்காங்க. வேலை வாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது அந்த இளைஞர்களிடத்திலே, வரும் தலைமுறையில் உள்ள இளைஞர்களிடத்திலே வேலை வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கிறது. அவர்கள் ஒரு சிறிய சம்பள தொகைக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடிய நிர்பந்தம் இருக்கிறது. ஆம் பார்ட்னர்களே, அதே போலவே ஆர்ட்ஸ் அவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 10% தான். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா 3 லட்சம் பேர் வர்ற இடத்துக்கு 10% 30,000 பேத்துக்கு தான் வேலை இருக்கு. மீதி பாத்தீங்க அப்படின்னா 1,70,000 பேத்துக்கு வேலை கண்டிப்பா இல்லை. அப்படின்னா 2,70,000. ஆக நம்மளுடைய அப்படியே வேலைக்கு போறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை. அப்ப டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. ஆனா ரிட்டையர்மெண்ட் ஆகுறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ல இருக்காங்களா? கடன் இல்லாம இருக்கா? பொருளாதார தன்னிறைவை அடைஞ்சாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அன்பு நண்பர்களே. ஆக எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்லைனு, கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே இன்றைக்கு உச்சரிக்க தொடங்கிட்டாங்க. ஆக அந்த கிரிப்டோ கரன்சியா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே கொடுக்கக்கூடிய அத்தனை ஸ்கீமு இதுல ஏமாத்திடுவாங்க, அதுல ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணங்கள் தான் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இல்ல, எதிர்மறையான எண்ணங்கள் தான் இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாத காலமா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாத காலம் அது பாத்தீங்கன்னா இருக்கும். முன்னாடி வர்றவங்க பாத்தீங்கன்னா அத என்ன பண்ணுவாங்க, ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆக நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிவிசி மெட்டா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மெனி பவர் கொண்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு பிளான் தான் நம்மளுடைய சூப்பர் ஹீரோ. அதை பற்றி விரிவா சொல்றதுக்கு வர்றாரு என்னை அறிமுகப்படுத்திய திரு ஆந்திரா நாகராஜ் அவர்கள். அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம், அணியை கட்டமைப்போம், பேசிவ் இன்கம் பெறுவோம். வாருங்கள் அன்பு நண்பரே நாகராஜ் அவர்களே, வாருங்கள் உங்கள் திட்ட விளக்கத்தை கூறலாம். வாருங்கள் ஐயா. நன்றி. நன்றி நன்றி சார். வணக்கம் வணக்கம். ஒரு அருமையான இன்ட்ரோடியூசிங், மிக சிறப்பா. தேங்க்யூ. இப்போ இந்த எம்எம்ஜி ஸ்டார்ஸ் கம்யூனிட்டி டெலிகிராம் மீட்டிங் ஆனது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு உறுதுணையா இருந்து எம்எம்ஜி மூத்த தலைவர்கள் நம்ம ஸ்டார்ஸ் அப்படிங்கிற குழுவை வழிநடத்திட்டு இருக்காங்க. மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்துல அவங்களுக்கு கண்டிப்பா தெரிவிச்சுக்கிட்டே ஆகணும். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கூட நமக்காக நேரத்தைக்கு நம்ம முன்னேற்றத்தில பங்கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நமக்கு வாசன் ஐயாவுக்கும், வடிவேல் ஐயா அவர்களுக்கும், மணி ஐயா அவர்களுக்கும், பகுதியை சேர்ந்த SKS சண்முகம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்துல மனமார்ந்த நன்றியை
மற்றும் இந்த இரவு நேர வணக்கங்களையும் நான் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி என்னை அறிமுகப்படுத்திய மாதேஸ்வரம் மலை கர்நாடகா மாநிலம் மாதேஸ்வரம் மலை பகுதியை சேர்ந்த அவரும் கூட எனது நண்பர். எனக்கு இந்த வாய்ப்பை 2021-22 வாக்குல கொடுத்தாங்க. அவங்க இன்னைக்கு இந்த பிசினஸ் பிவிசி மெட்டா பிசினஸ் என் கையில கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு நானும் ஆக்டிவ் இன்கமை தேடி ஒவ்வொரு நாளும் பயணிச்சுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எனக்கு இந்த பேசிவ் இன்கம் பெறக்கூடிய வாய்ப்பு அந்த நாகராஜ் சார் இந்த பிசினஸை கொடுத்ததுக்கு இந்த நேரத்துல அவங்கள நினைச்சுக்கணும் நான் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி நமது பிவி மெட்டா பார்ட்னர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த டெலிகிராம் மீட்டிங்கிற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் பார்ட்னர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் புதிய நண்பர்கள் இன்னைக்கு வந்திருப்பீங்க. அவங்களுக்கும் கூட இந்த மாலை நேரத்துல மார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பிவிசி மெட்டா. பிவிசி மெட்டா அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அரிய வகையான பொக்கிஷம். அந்த பிசினஸ் அந்த சிஸ்டம் நமக்காக அருமையா வடிவமைச்சு நம்ம கை கொடுத்தாங்க. அதை ஒவ்வொரு நாளும் நம்ம பிவிசி மெட்டாவில் பயணிச்சுட்டு இருக்கோம். நல்ல வருமானத்தையும் நம்ம இதுல அடைஞ்சிட்டு இருக்கோம். நாம பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வருமான வாய்ப்பை புதிய நண்பர்களுக்கும் நமக்கு தெரிந்த உற்றார் உறவினர் மற்றும் பக்கத்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் மொத்தமா சொல்ல போனா நமக்கு யாருக்கெல்லாம் முக்கியமோ அவங்களுக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுத்து அவங்களையும் முன்னேற செய்ய வேண்டும் அப்படிங்கறதுதான் நோக்கம். அதுக்கு எம்எம்ஜி மிகவும் அருமையாக ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு நமக்கு இருக்காங்க. சோ அந்த வகையில நம்ம இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடியது பிவிசி மெட்டா. பிவிசி மெட்டா இன்னைக்கு புதிய நண்பர்கள் வந்திருப்பாங்க. அவங்களுக்காகவே தான் இந்த செஷன் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு வாரம். பிவிசி மெட்டா அப்படின்னு சொல்றாங்களே அது என்னன்னு தான் பார்ப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிசினஸ் புரியும், பிளான் புரியும், நீங்களும் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ அந்த வகையில த ஃபியூச்சர் ஆஃப் மணி அப்படிங்கறத அடுத்த காலம் அப்படின்னா ஒரு சில ஆண்டுகளில கிரிப்டோ கரன்சி தான் இந்த உலகை ஆள போகிறது அப்படிங்கிறது உண்மையான வாசகம். அதற்காகத்தான் நம்ம சிஸ்டம் முன்கூட்டியே த ஃபியூச்சர் ஆஃப் மணி கிரிப்டோவுல எந்த மணி எந்த காயின் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லி நமக்காக பிவிசி மெட் அப்படிங்கிற ஒரு காயினை டோக்கனை இன்னைக்கு நம்ம கையில கொடுத்துருக்காங்க. பிவிசி மெட்டா அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கிரிப்டோ கரன்சி. பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சின்னாவே அதுல நம்பகத்தன்மை இருக்கும். சில போலி காயின்கள் கூட இருக்கு, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். கிரிப்டோ கரன்சி அப்படின்னா பிளாக் டெக்னாலஜியில கட்டமைச்சிருக்கக்கூடிய ஒரு டோக்கன் காயின் தான் நாம ஒரிஜினல் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அது இந்த நம்ம பிவிசி மெட்டா அப்படிங்கிற டோக்கனை எதுக்காக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான காயின்கள் டோக்கன்கள் இருக்கு. அது இப்ப எதுக்கு புதுசா பிவிசி மெட்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது நம்ம இத்தனை நாள் நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய காயின்க ட்ரேடிங் செய்வதற்கு அது ஒரு அசெட்டா கிரியேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் எதுக்காக தான் பயன்படுத்துறாங்க. ஸோ நம்ம பிவிசி மெட்டா அப்படிங்கிற டோக்கன் அடுத்த வெர்ஷனான Web3 வெர்ஷன் மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு புதிய உலகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிய வகையான டோக்கன் தான் நம்மளுடைய பிவிசி மெட்டா. அதனாலதான் இந்த பிவிசி மெட்டாவை
மிக சிறப்பா நம்ம சிஸ்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கு. நாமளும் கூட அதனுடைய சிறப்பு அம்சங்கள்ல ஒவ்வொரு வாரமும் புதன் மற்றும் சனிக்கிழமை தோறும் அதனுடைய சிறப்பு அம்சத்தை நம்ம இந்த இடத்துல சொல்லி அதில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பிளானிங் சொல்லி நம்ம அதிகப்படியான மக்களை பிவிசி மெட்டாவை இணைத்தே வந்துகிட்டே இருக்கும். அந்த மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு உண்டான ஒரு வெப் 3 வெர்ஷன்ல இயங்கக்கூடிய ஒரு உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு டோக்கன் பிவிசி மெட்டா அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்காங்க. சரி சார், இந்த பிவிசி மெட்டா ஒரிஜினலா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிவிசி மெட்டா ஒரிஜினல். எப்படி சொல்றேன் அப்படின்னா, பிவிசி மெட்டா ஒரு கிரிப்டோ கரன்சி, எந்த ஒரு கிரிப்டோ கரன்சி இன்னொரு கிரிப்டோ கரன்சி அந்த இடத்துல உருவாதோ அது ஒரிஜினல் கிரிப்டோ கரன்சி. நம்ம பிவிசி மேட்டா வச்சு நம்ம எல்லாரும் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். பிவிசி மேட்டா யூஎஸ்டிடியா மாறுது, பிஎன்பியா மாறுது, ஏன் பிட்காயினா கூட நம்ம பிவிசி மேட்டாவை மாத்திக்கலாம். இந்த வகையில அப்படி மாறும் பொழுதுதான் ஒரு ஒரிஜினலான கிரிப்டோ கரன்சி நமக்கு இந்த இடத்துல தெரியும். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி எந்த அளவுக்கு உலகத்துல ரொம்ப ரொம்ப பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கு, அதனுடைய மதிப்பு எப்படி உயர்ந்துகிட்டு இருக்கு அதுக்காக நம்ம தலைவர்களுக்காக ஒரு ஸ்லைடர் ரெடி இருக்காங்க. அதை நான் இப்போ பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சி உருவாச்சு அப்படின்னா 2009 மதர் காயின் அப்படிங்கிற ஒரு உருவாக்கம் செஞ்சாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த பிடிசி அப்படிங்கிற மதர் காயினை நம்ம 1900 அது அடுத்த செஷன்ல வந்துடும். நம்ம இப்போ 1990 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 ரூபாய் பணம் இருந்தா நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பேக் நிறைய கூட நம்ம பொருட்களை வாங்கிட்டு வந்துருக்கோம். ஆனா இன்னைக்கு 2020-25 வாங்கிட்டீங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னா சாக்லேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். சோ அந்த இடத்துல பணம் தன்னுடைய மதிப்பை இழந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லைடு. பணத்திற்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசங்கள், வேறுபாடு எப்படி இருக்கு, அதனோட மதிப்பு இழந்துகிட்டு இருக்கா இழக்காம இருக்கு, எது இந்த பெஸ்ட் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம சொல்ல வரோம். சோ அதே மாதிரி 2010 ஒரு பிட்காயின் சேம் அதே ஒரு $1 தான் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் 2010. அப்படி காலகட்டத்துல ஒரு பிட்காயின் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சியை நாம அந்த காலகட்டத்துல வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு அதனோட மதிப்பு என்னவா இருக்கும்? 2025 இந்த இடத்துல அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட $1,00,000. அப்படின்னா டாலர் வேல்யூல பாத்தீங்கன்னா நியர்பை 1 crore. சரிங்களா? அந்த கிரிப்டோ கரன்சிக்கும் பணத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன் இழந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல சுட்டி காட்டுவதற்காக நம்ம தலைவர்கள் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ அதனால கிரிப்டோ கரன்சியில தான் நமக்கு அதிகப்படியான முதலில் லாபம் கிடைக்கிறது, அதனுடைய ஏற்றம் லாபம் மார்க்கெட்டிங் அதிகமாக இருக்கு அப்படிங்கறதுல இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சொன்ன மாதிரி பிட்காயின் 2008-2009 வாக்குகள்ல ஒரு 30 பைசா 40 பைசா அப்படி இருந்த காயின் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நியர்பை 1 கோடி ரூபாய் மேலே ஹை ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அது கிரிப்டோ கரன்சில ஏற்றம் இறக்கம் இருக்கத்தையும், ஆனா தன்னுடைய மதிப்பை எந்த இடத்துலயும் இழக்காமல் விட்டு கொடுக்காமல் இருந்துகிட்டே இத்தனை வருஷம் மார்க்கெட்ல நிலைச்சு நிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சிறப்பு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். ஒரு கிரிப்டோ கரன்சி
அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது எந்த பிளாக் செயின்ல இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதையெல்லாம் நாம ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து அதுக்கப்புறமா தான் நம்ம கிரிப்டோ கரன்சிக்குள்ள வரணும். அந்த வகையில நம்ம பிவிசி மெட்டா எந்த பிளாக் செயின்ல இருக்கு அப்படின்னா பினான்ஸ் உடைய பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ல இருக்கு. இந்த பினான்ஸ் உடைய பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ல இயங்கிட்டு இருக்கிறதுனால இந்த பினான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும். பினான்ஸ் அப்படின்னா உலக டாப் 10 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லுவாங்க. அதுல உலக நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சா இருக்கக்கூடிய பினான்ஸ் அப்படிங்கிற ஓன் கிரிப்டோ கரன்சி தான் நாம இன்னைக்கு படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பிஎன்பி வெப்20. அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஒரு கவனிச்சு பார்க்கணும். பிவிசி மெட்டா ஒரு பெஸ்ட் கிரிப்டோவா அடுத்த டெக்னாலஜிக்கு தேவையான கரன்சியை நம்ம சிஸ்டம் தயாரிச்சு அதுக்கப்புறமா உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் பினான்ஸ் உடைய இந்த வெப்20 அப்படிங்கிற அவங்களுக்கு மத்தியில டைப் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு நமக்கு அந்த டோக்கனை தான் நாம இன்னைக்கு அந்த காயின் தான் நம்ம இன்னைக்கு டிரான்சாக்சன் ஃபீஸ் நம்ம பயன்படுத்திட்டு வரதை இன்னைக்கு பண்ணிருக்கோம். சோ அப்படின்னா ஒரு உலகத்திலேயே நம்பர் 1 செயல்படக்கூடிய ஒரு பினான்ஸ் உடைய அந்த பிஎன்பி ஸ்மார்ட் செயின் இருக்கக்கூடிய இந்த பிஎன் காயின் பாத்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல இருக்கு எக்ஸ்சேஞ்ச். அதன் ஓன் காயின் தான் நம்ம இன்னைக்கு பயன்படுத்திட்டு வர்றதுனால பாத்துக்கங்க நம்ம பிவிசி உடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம யோகிச்சு பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த நம்ம பிவிசி மெட்டா டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க்ல இயங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய அந்த கூகுள் இன்னும் வேற வேற ப்ரௌசருங்க இருக்கு. ஸோ அதெல்லாம் நெட் தான். ஆனாலும் கிரிப்டோ கரன்சிகள் இயங்கக்கூடிய ஒரு தளம் என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம். நம்ம பிவிசி மெட்டா இருக்கான்னு செக் பண்ணணும். ஆனா செக் பண்ணும் பொழுது இருக்கு இல்லைங்களா? நம்ம பார்ப்போம் நிறைய நம்ம யூஎஸ்டிடி வாங்குறோம், ஸ்வாப் பண்றோம். எங்க போய் ஸ்வாப் பண்றோம் அப்படின்னா பேன்கேக் ஸ்வாப்ல ஸ்வாப் பண்றோம். அப்படின்னா அந்த பேன்கேக் ஸ்வாப் அப்படிங்கிறது என்ன? டீசென்ட்ரலைஸ் வெப்சைட். சோ அந்த மாதிரி 200க்கும் மேற்பட்ட டீசென்ட்ரலைஸ் நம்ம பிவிசி மெட்டாவை லிஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ எல்லாரும் வாங்கக்கூடிய இடத்துல நம்ம பிவிசி மெட்டா இருக்கு. சரிங்களா? நமக்கு ஒரே ஒரு இணையத்தளம் தான் முகவரியா கொடுத்திருக்க சிஸ்டம். அது என்ன அப்படின்னா www.pvcmeta.io. நமக்கு இன்னும் சில தகவல்கள் தேவைப்பட்டால் அங்க ரோட் மேப், ஒயிட் பேப்பர், இன்னும் அதனுடைய சார்ட் மற்றும் பல தகவல்களை நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பிவிசி மெட்டா அப்படிங்கிற இணையத்துல நம்ம பிவிசி மெட்டாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம இந்த பிஎன்பி ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க்ல இருக்கிறதுனால ரொம்பவும் சேஃப் அண்ட் செக்யூர் நம்ம சிஸ்டத்துல நம்ம பயணிக்க முடியும். நாம இதுல போடக்கூடிய முதலானது மிகவும் பாதுகாப்பா இருக்கிற வகையில அதை அமைச்சு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நமக்கும் நமது நண்பர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த பதிவு தரவுகளை அந்த பிஎஸ்சி ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு தளத்துல ரிஜிஸ்டர் பண்றதன் மூலியமாக நம்மளுடைய அந்த சொத்து மிகவும் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வகையில பிளாக் செயின் டெக்னாலஜி முன்ன சொன்ன இல்லைங்களா? இந்த பிளாக் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஒரு 2 லைன்ல பாத்துருவோம். சேஃபா நம்ம அதை டிராவல் பண்ண முடியும், செக்யூரா இருக்கலாம், அது யாராலும் அழிக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது. மிகவும் பாதுகாப்பான ஒரு டெக்னாலஜி தான் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எந்தெந்த துறையில எல்லாம் இருக்கு அப்படின்னா மருத்துவத்துறை, ஸ்கூல், காலேஜ், ஆர்மி, போலீஸ், ரிஜிஸ்டர் ஆபீஸ், நம்ம பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய ஆபீஸ்ல, முக்கியமா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல,
வெஹிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இதுல எல்லாத்தையும் கூட இந்த வரும் நாட்களில இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை கொண்டு வர நம்ம பார்த்திருக்கோம். இப்போ ஆல்ரெடி சில டிபார்ட்மெண்ட்ல இதை ரன் அப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கும் நம்ம நண்பர்களுக்கும் இடையே ஒரு டிரான்சாக்சன் நடக்கும். அந்த டிரான்சாக்சனை தான் அந்த இடத்துல பதிவு பண்ணி செயல்படுத்தி வைப்பாங்க. ஸோ அதற்காகத்தான் அந்த பிஎன்பி ஸ்மார்ட் செயின் நமக்கு அந்த இடத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அந்த டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது அதுல என்ன ஒரு இடத்துல போய் நம்ம பிவிசி மெட்டாவை நம்ம பை பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூனிஸ்வாப், ஒன் இன்ச், ட்ரஸ்ட் வாலெட், மெட்டா. இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா அந்த ட்ரஸ்ட் வாலெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சிஸ்டம் நான் சொன்ன மாதிரி வெப் 3 வெர்ஷன்ல ரன் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி ட்ரஸ்ட் வாலெட் இன்னும் அப்டேட் சரியாகாத காரணத்தினால சேஃப் ஆல் அப்படிங்கிற வேலை இன்னைக்கு எல்லோரும் அதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வகையில பிவிசி மெட்டா அப்படிங்கிறது ஒரு ஒரிஜினல் கிரிப்டோ கரன்சி. அது பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ல இயங்குது. அதே மாதிரி ஒரு செக்யூர் சேஃப்டி ஒரு கரன்சியா இருக்கு அப்படிங்கிறத, அதுக்கு முக்கிய பங்கு என்ன, எது தோன்றியது அப்படின்னா பிட்காயின் இப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. இப்படி ஒரு சிறப்புமிக்க காயினை மெட்டாவர்ஸ் டெக்னாலஜிக்காக உருவாக்கி கொடுத்த நமது டேனியல் ஜான்சன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, மெட்டாவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்தோம்னா, மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி அப்படின்னா அடுத்த டெக்னாலஜி, இணைய உலகத்திலேயே அடுத்த ஒரு வருஷம் இயங்கக்கூடிய அந்த டெக்னாலஜி. இந்த மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு என்னன்னா, இன்னைக்கு நாம ஃபார் எக்ஸாம்பிள் நாம இன்னைக்கு அவங்க வீட்டுல உட்கார்ந்தபடியே நம்ம இன்னைக்கு இந்த ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அந்த டெக்னாலஜில, அந்த மெட்டாவர்ஸ் டெக்னாலஜில என்னவெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு தேவை அந்த ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ். அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸை பயன்படுத்திக்கிட்டு நமக்கு அது கூட நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள், பார்ட்னர்கள் எல்லோரும் கூட நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து அமர்ந்து இந்த செஷனை பார்த்திய வகையில அந்த டெக்னாலஜி அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி சின்ன ஒருத்தர் இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் அல்லது கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா, அந்த கிரவுண்ட்ல விளையாட்டு வீரர்கள் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா நாம வீட்டுலதான் உட்காந்துட்டு இருப்போம். வீட்டுல உட்காந்துக்கிட்டு அந்த டெக்னாலஜி வாயிலாக போய் அந்த கிரவுண்ட்ல போய் அந்த கிரிக்கெட் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை நம்ம பார்க்க முடியும். ஆனா அந்த ஸ்டேடியம் உட்காந்துக்கிட்டு பார்க்கக்கூடிய அனுபவம் நமக்கு கிரியேட் செஞ்சு கொடுக்கும். அதுதான் மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி. மெட்டாவர்ஸ் டெக்னாலஜில இன்னும் நிறைய சிறப்பான தகவல் எல்லாம் இருக்கு. இதுல என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, நாம லேண்டை பை பண்ணிக்க முடியும், ஆன்லைன் விர்ச்சுவல் லேண்டை பை பண்ணிக்க முடியும், ஆன்லைன் கேமிங் விளையாடுறது மூலியமாக நமக்கு பிவிசி மெட்டா அப்படிங்கிற டோக்கனை ஏர்ன் பண்ண முடியும். இ காமர்ஸ் வெப்சைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம சிஸ்டம் நம்ம கையில வச்சிருக்கு. அதன் வாயிலாக நாம பை பண்ணி அதுக்கு உண்டான பிசி மெட்டாவையோ அல்லது டாலரையோ கொடுத்து அதுல நம்ம பயணிக்கும் போது அதையும் இருந்தும் கூட நமக்கு வரும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். பிளாக் செயின் டெக்னாலஜி வரப்போகுது. பிளாக் செயின் டெக்னாலஜி என்ன அப்படின்னா, அந்த மெட்டாவர்ஸ் டெக்னாலஜிக்கு பயன்படக்கூடிய அந்த மெட்டாவர்ஸ் டெக்னாலஜியில யாரெல்லாம் கிரிப்டோ ஹோல்டர்ஸ் வர்றாங்களோ அவங்களுக்கு நம்ம பிவிசி மெட்டா கண்டிப்பா அவசியமா தேவை. இப்போ இன்னைக்கு நாம அந்த $5 பிஎன்பி வாங்கி நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ரிஜிஸ்டர் பண்றதுக்காக ஒரு $500 பிஎன்பி வாங்குறோம். அதே மாதிரி அடுத்த டெக்னாலஜிக்குள்ளார, இந்த மெட்டாவர்ஸ் டெக்னாலஜிக்குள்ளார வரணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, மெட்டாவர்ஸ் டெக்னாலஜியில உருவாகி வச்சிருக்கக்கூடிய நம்ம பிவிசி மெட்டா காயின் தான் வேணும். சோ இப்பவே நாம அந்த
என்ன அளவுக்கு அதிகமாக நாம சேமிச்சு வைக்கக்கூடிய தருணம் இந்த நேரம். சோ அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சோ இந்த மெட்டாவர்ஸ்ல நிறைய டாபிக், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம அடுத்தடுத்த செஷன்ல நம்ம தலைவர்களும் நம்ம லீடர்களும் அதை பத்தி எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது நம்ம அப்படின்னா இப்ப சொன்ன மாதிரி இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு டெக்னாலஜிக்காக உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய பிவிசி மீட்டாவை நாம எப்படி அளவுக்கு அதிகமாக நாம ரன் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நமது சிஸ்டம் ஒரு அருமையான ஒரு மார்க்கெட்டிங் பிளானை நம்ம கையில கொடுத்துருக்கு. அந்த மார்க்கெட்டிங் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த டெக்னாலஜி வரும் பொழுது கூடிய விரைவிலேயே நாம இதுல மில்லியன் பில்லியன் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சிஸ்டம் சொல்லியிருக்கு. சோ அந்த வகையில நாம இந்த பிளானை இப்போ போடலாம். இதுல என்ன பிளான் இருக்கு அப்படின்னா டோக்கன் ஸ்டேக்கிங் நம்பர் 1, நம்பர் 2 டோக்கன் ஃபார்மிங், நம்பர் 3 டீம் ஃபார்மிங். இந்த 3 விஷயம் கரெக்டா நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு அதிகமா பிவிசி மெட்டாவை நம்ம ஜெனரேட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படிங்க சார் அப்படின்னா டோக்கன் ஸ்டேக்கிங் அப்படிங்கிற கேட்டகரியில நாம ஒரு புதிய பார்ட்னரை அழைச்சிக்கிறோம். ஜஸ்ட் இது ஒரு உதாரணமாக எக்ஸாம்பிள் தான். நம்ம சிஸ்டம் 25,000 பிவிசி மெட்டா மட்டும்தான் நம்ம ஸ்டேக்கிங் பண்ண முடியும். ஸோ அது காலத்துல அன்லிமிட்டடா கொடுத்துருங்க. ஸோ அந்த வகையில இது ஒரு பிசினஸ் ஒரு கணக்கு வருவதற்காக நம்ம ஒரு 1000 பிவிசி மெட்டா சிஸ்டம் நம்ம டெபாசிட் பண்ற வகையில தினந்தோறும் நமக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிவிசி கொடுக்கும். எத்தனை நாளில கொடுக்கும் சார் அப்படின்னா 1000 நாள். 1000 நாளுக்கு நமக்கு எவ்வளவு பிவிசி மெட்டா கிடைக்கும் அப்படின்னா 2000 பிவிசி மெட்டா. இதுல நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல 20 நண்பர்களை இணைக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கு. ஸோ இந்த 20 லெவல் இன்கம் நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்குது சிஸ்டம். ஸோ அப்படியே நம்ம 2வது லெவல்ல 2வது ஒரு கேட்டகரி பார்த்தோம்னா ஒரு 10,000 பிவிசி மெட்டா. 10,000 பிவிசி மெட்டா நம்ம இன்னைக்கு கொடுத்து சிஸ்டத்துக்கு ஸ்டேக்கிங்ல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தினந்தோறும் நமக்கு 20 பிவிசி மெட்டா கிடைக்கும் சார். 20 பிவிசி மெட்டா எத்தனை நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னா 1000 நாள்ல அது 20,000 பிவிசி மெட்டாவாக மாறும். ஸோ நம்ம கொடுக்கறது ஜஸ்ட் 10,000 பிவிசி மெட்டாவாக இருந்தாலும் நமக்கு சிஸ்டம் 200% கொடுக்குது சார். அந்த 200% ஆனது 20,000 பிவிசி மெட்டாவாக இடத்துல மாறுது. மூணாவதா 50,000 மெட்டா. ஸோ இன்னைக்கு 50,000 பிவிசி மெட்டா பண்ணக்கூடிய வாய்ப்பு இடத்துல இல்ல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு நபர் 2 வேலைட்டுகளை கிரியேட் பண்ணி 25,000 நம்ம போட்டு நம்ம இந்த இடத்துல செஞ்சுக்கலாம். பார்த்தோம் அப்படின்னா 50,000 பிவிசி மெட்டாவை இன்னைக்கு நான் ஸ்டேக்கிங் செஞ்சோம் அப்படின்னா 100 பிவிசி ஒவ்வொரு நாளும் நமக்கு கடை கிடைக்கும். எத்தனை நாள் கிடைக்கும் அப்படின்னா அதுவும் கூட 1000 நாள். எவ்வளவு பிவிசி மெட்டா மொத்தமா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 1,00,000 பிவிசி மெட்டா நமக்கு கிடைக்கும் சார். அதே மாதிரி 1,00,000 பிவிசி மெட்டாவை நம்ம ஸ்டேக்கிங் செஞ்சுட்டோம் அப்படின்னா தினந்தோறும் நமக்கு 200 பிவிசி மெட்டா கிடைக்கும். எத்தனை நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னா 1000 நாள்ல நமக்கு கிடைக்கும். 1000 நாள்ல 2,00,000 பிவிசி மெட்டா நமக்கு முழுமையா கிடைச்சிரும். இப்படி நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அதுக்கு 2 மடங்காக அந்த சிஸ்டம் நமக்காக கொடுக்குது. இது நமக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வாங்கி பயன் மீதி இருக்கிறத சேகரிக்கிறதுக்கு இது 4 கட்சி 5 கட்சி நம்ம டோக்கன் ஸ்டேக்கிங் பார்த்துட்டோம். அடுத்தது டோக்கன் ஸ்டேக்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா அதை விட ஒரு யூனிக்கான ஐடி நம்பர் நமக்கு ஒண்ணு கிடைக்கும் சார். அந்த ஐடி நம்பர் வச்சுக்கிட்டு நாம என்னதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு ரெஃபரல்
பண்ணுவதன் மூலியமாக நமக்கு சிஸ்டம் நமக்கு ரெஃபரல் இன்கம் ஜென்ரேட் பண்ணி தராங்க. ஸோ அந்த ரெஃபரல் நம்பர் இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த இந்த டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வர முடியும். டோக்கன் ஃபார்மிங்ல என்ன சார் சிறப்பு அப்படின்னா, நாம டாலர் வேல்யூல இன்னைக்கு $100 இன்னைக்கு சிஸ்டத்துல ஃபார்மிங் செஞ்சோம் அப்படின்னா தினந்தோறும் நமக்கு 0.20 வீதம் 1000 நாள்ல நமக்கு 2 மடங்காக திருப்பி கொடுக்கும். அந்த $200 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை நமக்கு திருப்பி கொடுக்கும் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி ஒரு $500 நாம யூஎஸ்டிடிய ஃபார்மிங் செஞ்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு அதே மாதிரி 20 அப்படிங்கிற சதவீதம் தினந்தோறும் $1 அப்படிங்கிற விதத்துல 1000 நாள்ல நமக்கு $1000 நமக்கு சிஸ்டம் திருப்பி தரும். சோ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம எவ்வளவு சிஸ்டத்துக்கு நம்ம கொடுக்குறோமோ அவ்வளவு 2 மடங்காக திருப்பி கொடுக்கிற ஒரே சிஸ்டம் நமது பிவிசி சிஸ்டம் அப்படிங்கறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் சார். சோ அதே மாதிரி 1000 பிவிசி மெட்டாவை நம்ம ஃபார்மிங் செஞ்சோம் அப்படின்னா 0.20 வீதம் தினந்தோறும் நமக்கு $2 1000 நாள்ல நமக்கு $2000 மாத்தி நமக்கு நம்ம கையில கொடுத்துரும் சார். சோ அது மாதிரியான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த இடத்துல நமக்கு ஃபார்மிங் ஆப்ஷன்ல தான் கிடைச்சிருக்கு. 1000 நாள் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா 1000 நாள் வெயிட் பண்ண வேண்டாம் சார். அதுக்கும் நமது சிஸ்டம் சீக்கிரமாக ஒரு 200 நாள்லயும் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு சிஸ்டம் நமக்கு ஏர்லிபர்ட் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த இடத்துல கொடுத்துருக்கு. அதை விட முக்கியமாக நமக்கு டீம் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சிஸ்டம் நமக்காக கொடுத்துருக்கு. அது என்ன அப்படின்னா, நாம ஒரு 6 பார்ட்னர்களை உருவாக்கி 6 நபர்கள் கிட்டையும் ஒரு $600 வீதம் நாம ஃபார்மிங் செய்ய வச்சு டோட்டலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா $3600 டோட்டல் ஆக்டிவ்ல இருக்கும். ரிவார்ட் அதுக்கு எவ்வளவு ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கறதுனால 0.20 வீதம் 7.2 டெய்லி எவ்வளவு கிடைக்கும், 20% கிடைக்கும். அங்கே முன்ன பின்ன பாத்தீங்கன்னா $1.5 பக்கமா நமக்கு அந்த இடத்துல ஜெனரேட். அதே மாதிரி நம்ம 2வது லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா 6 பேரும் நாம என்ன செஞ்சோமோ அதே விஷயத்த அந்த 2வது லெவல்ல அந்த நண்பர்கள் அந்த வேலையை செய்யும் பொழுது 36 பேர் வருவாங்க. அந்த 36 பேரும் $600 வீதம் ஃபார்மிங் செஞ்சா நமக்கு டோட்டல் ஆக்டிவ் ஃபார்மிங்ல $21,000 ஆக்டிவ் ஃபார்மிங் இருக்கும். ரிவார்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது $43 கிடைக்கும். அது 19% அப்படிங்கறதுனால 8.2 கிட்டத்தட்ட $8. அதே மாதிரி 3வது லெவல்ல அந்த 36 பார்ட்னர்களும் சேர்ந்து உருவாக்குற பார்ட்னர்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தா 200 பார்ட்னர்ஸ் வருவாங்க. 200 பார்ட்னர்ஸ் சேர்ந்து $600 வீதம் ஃபார்மிங் செஞ்சிருந்தா அந்த இடத்துல 1,20,000 டோக்கன் ஃபார்மிங் டீம் ஃபார்மிங் ஆயிருக்கும். அந்த டீமுக்கே மொத்தமா எவ்வளவு ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா $240 ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் சிஸ்டம். அது நமக்கு 3வது லெவல் அப்படிங்கறதுனால 18% இன்கம் நமக்கு ஜென்ரேட் பண்ணி தரும் சிஸ்டம். ஸோ டோட்டலா 43.20 மொத்தமா இந்த வேலையை இந்த 3 லெவல் இன்கம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு $52.25 கிட்டத்தட்ட $53 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம சிஸ்டம் ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதமான வாய்ப்பு நம்ம கையில கொடுத்துருக்கு. இது ஜஸ்ட் வெறும் 3 லெவல் தான் சார் சொல்லியிருக்கேன். இந்த 3 லெவல் இன்கம்க்கு மட்டும் $52 சம்பாரிச்சுக்கலாம். ஸோ அப்படி 20 லெவல் இன்கமும் நம்ம கையில சிஸ்டம் நமக்காக கொடுத்துருக்கு. இதை கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கேன். இந்த 1000 நாள் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஃபார்மிங்ல குவிக்கா நமக்கு வேணும் அப்படின்னா 200 நாள்லயே கொடுக்கக்கூடிய இந்த ஏர்லி ஆஃபர் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் இன்னும் கூட நமது கையில இருக்கு. அதை நாம எல்லாரும் கூட யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுவும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு பார்ட்னரை $100 ஃபார்மிங் செய்ய வச்சு 2 ரெஃபரல் கொடுத்து அவங்க கிட்டையும் $100 ஃபார்மிங் செய்ய வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தினந்தோறும்
$1 கிடைக்கும். சரிங்களா? டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு $3 இந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா $3 கிடைச்சிரும். இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் பண்ணதுக்கு $3 அப்படின்னா நமக்கு சிஸ்டம் 20 பேரண்ட்ஸ் பண்றக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம ஒரு பார்ட்னர் 20 பார்ட்னர்களை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு 20 ரெஃபரல் எடுத்துக்கலாம், 20 ரெஃபரல் கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்கு அந்த சிஸ்டம் நம்ம கிட்ட. சோ அந்த வகையில அந்த 20 லெவல்லையும் இந்த மாதிரி ஒவ்வொரு பேர்மேட்ச் செஞ்சோம்னா அந்த இடத்துல ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம்னு நீங்க கொஞ்சம் கணக்கு போட்டு பாத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு அற்புதமான செஷனுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பார்ட்னர்களுக்கு இதுவரை செவி கொடுத்து கேட்ட எனது MMG கம்யூனிட்டி தலைவர்கள், புதிய நண்பர்கள், சகோதர சகோதரிகள், இன்னைக்கு இந்த செஷனை முன்னிப்பா கவனிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பி இதுவரைக்கும் எனக்கு பேசுவதற்கு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த MMG தலைவர்கள் மற்றும் என்னை அழைத்து பிளான சொல்லி சொன்ன எனது அருமை நண்பர் ஈரோடு சோனன் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு அடுத்த செஷன் சந்திப்போம். தேங்க்யூ. அருமை சிறப்பு PVC மெட்டா பார்ட்னர் திரு ஆந்திரா நாகராஜ் அவர்களே, அருமையா பாத்தீங்க அப்படின்னா